பெரிய பெரிய தலைவர்கள் விஜயோட கட்சிக்கு வந்தாங்க. உதாரணத்துக்கு செங்கோட்டையன் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உள்ள சேர்ந்தாரு. அப்பையிலிருந்து இவங்க பூத் லெவல் வேலை கரெக்டா பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்கும். பூத் லெவல்னா என்ன அப்படின்னா, ஒரு சட்டமன்றத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வார்டு இருக்கும். ஒரு வார்டுல ஒரு 30 பூத் இருக்கும். ஒரு பூத்ல என்னங்க 1200 பேர் இருக்கிறது தான் ஒரு பூத். ஸோ ஒவ்வொரு 1200 பேருக்கும் ஒரு பூத்துங்கிறாங்க. திமுக காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 1200 பேருக்கு ஒரு ஏஜென்ட்னு ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்க. ஒரு செயலாளரோ தலைவரோன்னு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க கீழே ஒரு 6-7 பேர் வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. இதை மாத்திரம் தான் செய்வாங்க. இந்த ஏஜென்ட்டோட வேலை என்ன? 1200 பேரோட பேரு பட்டியல் முதல்ல இருந்து எப்ப உள்ள வந்தாங்க, எப்ப இறந்து போனாங்க, எப்ப ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் ஓட்டு எங்க இருக்கு, அப்படியே அந்த 1200 பேரையும் மனப்பாடமா வச்சிருப்பாங்க. அதுல செயலாளர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த குட்டி குட்டி கீழே இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை விட்டு ஒவ்வொரு வீடுகா போய் அவங்களுக்கு குட்டி குட்டி வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்காவது காது குத்துனா அதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. யாராவது இறந்து போயிட்டோம்னா அதுக்கு ஒரு 2000 ரூபா கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்று உருவாக்கிட்டு ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு 20லேருந்து 50% வரைக்கும் ஆளுகளை அவங்க ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களோட தேவைகளை எப்போ பார்த்தாலும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா திமுக காரங்க அதை ஒரு கட்டமைப்போ பக்காவா உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ கொள்ளையா பணம் இருக்கு. பூத்துலவுக்கு யாரும் சும்மா வேலை பார்க்க மாட்டான். அவனுக்கு மாசம் 1000 2000 ரூபாய் கைக்கு வந்தாதான் அவன் வேலை செய்வான். ஸோ இதுதான் சின்ன கட்சிகள் எல்லாருமே இல்லாம இருக்கு. பிஜேபிக்கு ஓரளவுக்கு அவங்க வச்சிருப்பாங்க. இரட்டை இலை அதோட கொஞ்சம் பெட்டரா வச்சிருப்பாங்க. திருமாவளவன் அதுல பெருசா ஒன்றும் அவர் கவனம் செலுத்தல. சீமான் சுத்தமாவே அவர்கிட்ட கிடையாது. விஜய்க்கு கீழ் லெவல் வரைக்கும் அவருக்கு மன்றம் இருக்கு, எல்லாமே பண்ணியிருந்திருக்கலாம். அதை ஆனா செங்கோட்டையன் அவருக்கு பெருசா சொல்லி கொடுக்கல. இல்ல சொல்லியிருப்பாரு, விஜய் அதுக்கு பெருசா ஒன்றும் எடுத்திருக்க மாட்டாரு. என் முகத்தை பார்த்து ஓட்டு போட்டா போடட்டும், எனக்கு இந்த பூத்து அதெல்லாம் தெரியாது அப்படின்னு இருக்கிறாரு. பட் பூத் லெவல் ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு வீடு கட்டுறோம்னா ஒவ்வொரு செங்கலா வச்சு கட்டுறோம் இல்லையா, சிமெண்ட் வச்சு அது ஒண்ணு, அந்த ஒரு செங்கல் தான் பூத் லெவல்ல இருக்குது. ஸோ 1200 பேருக்கும் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, ஒரு செயலாளர் இருப்பாங்க. ஸோ நீங்க அரசியல்ல வரணும், அடுத்து வர உள்ளாட்சியில நிக்கணும் அப்படின்னா உங்கள் வார்டுக்கு எத்தனை பூத் இருக்குன்னு பார்த்துட்டு அதுல இருக்கிற முக்கியமான நபர்களை நீங்க போய் சந்திச்சு அவங்கள ஊக்குவிச்சு அவங்க கிட்ட நல்லா அறிமுகமாகுங்க. கட்டாயம் நீங்க உங்க ஏரியாவுக்கு நல்லது பண்றதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. பூத் லெவல்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் அரசியல்ல சிந்தனை இருக்கிறவங்களோ அவங்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்க. இதுக்குள்ள பயிற்சியும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரடி தமிழகம்.